ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரொசீஜர் பார்க்கலாம். காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது முதல்ல ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன், ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் காஸ் எலிமினேஷன் மெத்தட் இருக்குது. ஓகே, இது ஒன் ஆஃப் த வே ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிடணும். 3 ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த 3 ஈக்குவேஷனை முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். அது கன்வெர்ட் பண்ணுறதா AX is equal to B. ஏங்கிறது என்னென்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஜென்ரல் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் N. எக்ஸும் பியும் பார்த்தீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு இப்படி ஒரே சிங்கிள் காலம் தான் இருக்கும். ஓகேவா? சரி, அது வித் N எலமெண்ட்ஸ். இந்த மெத்தடை நான் காஸ் எலிமினேஷன் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A, இந்த A இருக்கு இல்லையா, ஏன் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோன்னா அந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும், இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, அந்த 3 ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுகிற மேட்ரிக்ஸ் தான் A. அதனால தான் அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A வந்து ரெடியூஸ்டு டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். உனக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக எப்போ வருதோ அப்போ நீ ஸ்டாப் பண்ணிடணும் ப்ராசஸை. நீங்கள் வந்து அந்த ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரோ ரெடியூஸ்டு காலம் ரெடியூஸ்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது அப்பர் ட்ரையாங்குலராக உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூஸ்லாம் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3ன்னு இருக்குன்னா 0 4 5 0 0 6. இப்போது இது டயக்னல் இல்லையா, இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிறதுலாம் 0வாக இருக்கும், மேலே மட்டும்தான் நம்பர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர். ஓகேவா? அப்போ லோயர் வேல்யூவில் 0வாக இருந்தது அப்படின்னா இந்த 3 பொசிஷனில் இருக்க வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக ஃப்ரேம் ஆகிடும். ஓகேவா? சரி, அப்போ நான் உன்னுடைய மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலருக்காக கன்வெர்ட் பண்ணிட்டேங்கும் போது நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூஸ்லாம் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பை.